ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நம்ம குரல் 360. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாவட்டம் வந்து கூடிய சீக்கிரம் அழிய போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் எரிவாயு வந்து இருக்கதா 26 இடங்களில் வந்துட்டு அங்கங்கே இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம குரல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் வந்து மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க, சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா வந்து அது கண்டனம் தெரிவித்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு ஒரு எரிபொருள் இருக்குது. அதாவது ஹைட்ரோ கார்பனுங்கிறத வந்துட்டு பூமிக்கு அடியில் வந்துட்டு பல ஆயிரம் அடி கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலியம் கேஸு. அதை வந்துட்டு நம்ம சவுதி சைடெலாம் எடுப்பாங்கள்ல, எண்ணெய் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பூமிக்கு அடியில் ஓட்டை போட்டு அந்த ஆயிலை வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி எடுக்கிறதுனால வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் வந்து சுத்தமாக ட்ரை ஆயிரும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், விவசாயிகள் பலரும் பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி அந்த ஓஎன்ஜிசி, அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் கார்பரேஷன் வந்து எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எப்படி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து இன்னமுமே தமிழ்நாட்டு மக்கள் குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்துட்டு எங்களோட தமிழக மக்களோட விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க. மேபி இது வந்துட்டு நடக்காமல் போகிறதுக்கான பல போராட்டங்களும் வருவதற்கான வாய்ப்புமே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பெருவளவு பேசப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலேயே இது தமிழ்நாட்டுக்கு தேவையா, வரணுமா வேணாமா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரல் சிஸ்டம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. Thank you for watching this video.